அதே மாதிரி எங்கேயுமே வந்து டைம் முடிஞ்சிடுச்சு, வெளில வாங்க அந்த மாரி சொல்லவே இல்ல. பே பண்ணி போன இடம் கூட டைம் லிமிட்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் இருந்துக்கலாம். ஒரு வேள வீக் டேஸ்ன்றனால ஃப்ரீயா இருந்ததோ என்னமோ! இதுவே சாட்டர்டே, சண்டேஸ்ல டைம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. போறதா இருந்தா இந்த மாதிரி வீக் டேஸ்ல போனீங்கன்னா, எல்லாமே ஃப்ரீயா, பொறுமையா ஜாலியா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வரலாம். இதுவே சாட்டர்டே, சண்டேஸ் போனீங்கன்னா, கொஞ்சம் ரஷ்ஷா இருக்கும். அதனால எல்லாமே அவசர அவசரமா பார்க்குற மாரி, இல்லன்னா நம்மளுக்கு அந்த ஃப்ரீயா ஸ்பேஸ் இருக்காது. அதனால நீங்க போற மாரி இருந்தா வீக் டேஸ்ல போய் என்ஜாய் பண்ணுங்க. இது ஒரு டிஃபரெண்ட்டா இருந்தது. இதுவரைக்கும் நான் இது மாதிரி பார்த்ததில்ல. அதனால டிஃபரெண்ட்டா இருந்தது. அழகாவும் இருந்தது. சூப்பரா எல்லாமே ஃப்ளவர்ஸா தான் வந்தது. எல்லாமே அழகா இருந்தது. அதனால நானும் என் பையனும் ஃபுல்லா இங்கேயே நின்னுட்டு வீடியோ எடுத்துட்டு, என் பையனுக்கு தான் இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணான். இதுக்குள்ளவே இன்னொரு ஃபேமிலியும் இருந்தாங்க. நாங்க வந்து ஒரு சைட்ல இருந்தோம். அவங்க இன்னொரு சைட்ல இருந்து அவங்களும் ஃப்ரீயா ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு 2 ஃபேமிலி தான் இருந்தோம். அதனால அவங்களுக்கும் டிஸ்டர்ப் இல்லாம, எங்களுக்கும் டிஸ்டர்ப் இல்லாம நாங்க ரொம்ப நேரம் இருந்து எல்லாத்தையுமே நாங்க வீடியோ எடுத்தோம். எல்லா டிசைனுமே மாற மாற நாங்க வீடியோ எடுத்தோம். என்னோட ஹஸ்பண்ட்க்கும் இந்த இடம் பிடிச்சிருந்தது. ஆனா அவங்களுக்கு ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் பிடிக்காது. அதனால எங்க 2 பேரையும் அவங்க தான் இங்க நில்லுங்க, அங்க நில்லுங்க, இப்படி நில்லுங்க, அப்படி நில்லுங்கன்னு சொல்லி வீடியோலாம் எடுத்துட்டு இருந்தாங்க.